ஏன் வந்து ஒரு கோல்ல இருந்து பெட்ரோலியம் போணும், ஏன் பெட்ரோலியம் வந்து அடுத்தடுத்த ஃபியூல் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இங்க தான் கெலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கெலோரிஃபிக் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லங்க. பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஐ யூனிட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளை எரிச்சு அதுலேருந்து உருவாகிற எனர்ஜிக்கு ஒரு எஸ்ஐ யூனிட்ல வந்து கேஜே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கெலோரிஃபிக் வேல்யூ. உதாரணத்துக்கு மாட்டு வெரைட்டி நம்மலாம் வந்து மாட்டு சாணத்துல ஒரு வெரைட்டி மாரி செஞ்சு அத அடுப்புல பயன்படுத்துவாங்க. சின்ன வயசுல பார்த்துருப்போம். அந்த மாரி ஒரு பொருள வந்து நம்ம எரிக்கிறப்ப எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஹீட் எனர்ஜி புரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6000 to 8000 கெலோரிஃபிக் வேல்யூ பெர் கேஜி வந்து புரொடியூஸ் ஆகுது. அதே ஒரு மரத்தை எரிக்கிறப்ப 17,000 22,000 கெலோரிஃபிக் வேல்யூ வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நிலக்கரியை எரிக்கிறப்ப 25,000 33,000 பெட்ரோல், டீசல், கெரோசின் இதெல்லாம் எரிக்கிறப்ப ஒரு 45,000 கெலோரிஃபிக் வேல்யூ. பயோகேஸ் எரிக்கிறப்ப 35,000 40,000 வரையும். சிஎன்ஜி வந்து 50,000 வரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எல்பிஜி 55,000. இந்த லிஸ்ட்லயே அதிகப்படியா ஹைட்ரஜன் தான் இருக்கு. 1,50,000 கெலோரிஃபிக் வேல்யூ வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. கம்பேரிட்டிவ்லி இந்த லிஸ்ட்ல ஒரு கேஜி சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்றப்ப அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றது ஹைட்ரஜன் தான்.